விஜய் கிட்ட போக மாட்டேன்னு யாரும் சுயமரியாதை எனக்கு முக்கியம் நாளைக்கு வைக்க போறதில்ல. கண்டிப்பா போவாங்க. அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப சந்திச்சது 2 நடிகர்கள் தான். ஒன்று ரஜினி, இன்னொன்று விஜய். இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரஜினியாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் அதனால தான் அவரை வச்சு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் இல்லைன்னாரு, ஆமான்னாரு. தொண்டர்களை சந்தித்தது, மாநாடு நடத்த போகிறேன்னு அவரை ப்ரூவ் பண்ணது எல்லாமே. இப்போ அந்த ஆப்ஷனை கட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷனை பிடிக்கிறாங்க. அதை வந்து இப்போ இவரை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட இது வந்து நாக்பூர் ஆர்எஸ்எஸோடைய ஐடியானே வச்சுக்கோங்க. நான் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே விதைச்சு நாளைக்கே பழம் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை பதிவு செய்தால் கண்டிப்பாக மினிமம் 6 months ஆகும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்க கட்சி கொடி ரிலீஸ் பண்ண அன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எல்லா நியூஸ்லேயும் வந்து புசியானந்த் அப்போ தான் டெல்லிக்கு போகிறாரு. இவர் மாநாட்டுக்கு முன்னாடி எனக்கு அங்கீகரிக்கப்பட்ட லெட்டர் வேணும்னு கேட்குறாரு. 28 நாளில் தேர்தல் ஆணையத்திலேருந்து லெட்டர் இருக்கும். மத்திய அரசாங்கத்தின் அனுகிரகம் இல்லாமல் இது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. பிரகாஷ் சுவாமின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர், ஒரு பிஜேபியோட முழு ஆதரவாளர். இந்த பிரகாஷ் சுவாமி தான் விஜய்க்கு சித்தாந்தத்தை முடிவு செய்து கொடுத்தவர். அவர் கம்ப்ளீட்டாக பிஜேபியோட முழு ஆதரவாளர். அதுலேயும் இவர் பயணிக்கிறார். மற்றபடி எல்லாமே இந்த கட்சியோடைய கலரு, கொடி எல்லாமே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டது. அவருடைய ஜாதகத்துக்கு ராசியான கலரு, ராசியான பூ. எடப்பாடி வரமாட்டேங்கிறாருன்னு சொல்கிறதுனால தான் இப்போ இந்த ரைடுகள், மார்ட்டின் லாட்டரி, அவருடைய இது எல்லாமே அவர் பினாமி. எடப்பாடிக்கு ஃபண்டு ஃப்ளோ பண்ணுறாங்க. வீட்டில் தான் ரைடு போகுது. இப்போ இது பிளான் ஏ, பிளான் பி இருக்குது ஏடிஎம்கேல. பிளான் ஏ என்னன்னா, எடப்பாடி அடித்து முதல்ல அவருக்கு வேண்டிய ஆள் பலத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிவி சண்முகம், தங்கமணி, எஸ்பி வேலுமணி எல்லாத்துக்கும் எடப்பாடியை விரோதி ஆக்கிட்டாங்க. ஒன்று, கடந்த தீபாவளிக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சசிகலா 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க. எல்லா எம்எல்ஏவும் வாங்கிட்டான். அப்போனா அக்செப்ட் பண்ணுறான்னு அர்த்தம். இந்த அம்மா பணம் கொடுக்க போக தான் எடப்பாடி நாளைக்கு எல்லா எம்எல்ஏக்கும் 2 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு. அன்புமணி ராமதாஸ் திமுகவோட கூட்டணி வரத்துக்கு விருப்பப்பட்டார். தலைமைச் செயலகத்தில் 2 முறை முதலமைச்சரை பார்த்தப்ப அதுக்காக தான் பார்த்தாங்க. அதை சம்பந்தமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீட்ஸ் டிமாண்டை விட கம்ஃபர்டபுளாக போனாலும் சபரீசன் வந்து கம்ப்ளீட்டாக அன்புமணி ராமதாஸ் நேரடி தொடர்பில் இருக்கிறாரு. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. விஜயோடைய இந்த மூவ்ஸ் எல்லாமே பார்த்து தானே அடுத்தடுத்து கூட்டணி விஷயங்கள் பேச ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா இப்போ அதிமுகவிலேயே வந்து விஜயை பற்றி விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் சொன்னதா தகவல் வெளியாகி இருக்கு. விஜயை பற்றி மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியை பற்றியோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் பற்றியோ. இப்போ கூட்டணிக்கான ஒரு விவாதனை எதுக்கு அரசியல் வச்சு நடத்துறீங்க? இல்ல நாம் தமிழர் பத்தி பேசக்கூடாது, திமுக பேசக்கூடாது, விஜய் கூட்டணிக்காக இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. வெறும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவியை மட்டும் திட்டணுமாமா? திமுக இருக்காங்களே, திமுக திட்டாங்க. ஆளும் கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. அது எதுக்கு இது என்ன? அப்ப திமுக வேற திமுக கூட்டணியா? இல்ல நீங்க தகவல் தான் மேடம். நான் தான் சொல்றேன்ல, இவர் என்னதான் கூட்டணியை பற்றி பேசி விமர்சனம் பண்ணாதீங்க, போகாதீங்கன்னு சொன்னாலும் விஜயோடைய செயல்பாடுகள், கட்சிகள் போகும், நிறைய கட்சிகள் அவருடைய ஈர்த்து போகும். எதனால்னா 2016 வைகோ 3வது அணி தொடங்கினப்பயே இந்த கட்சிகள் எவ்வளோ போயிருக்குது. விளங்காதது பூரா ஒன்றா சேர்ந்துச்சு. விஜயகாந்த் மட்டும்தான் அப்போ கொஞ்சம் பேசும்பொருளாக இருந்தவர். மற்றது எல்லாமே டம்மி பார்ட்டிஸ் தான். அப்படி இருந்தவங்க போகிறதுக்கே விஜய்கிட்ட போக மாட்டேன்னு யாரும் சுயமரியாதை எனக்கு முக்கியம் நாளைக்கு வைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக போவாங்க. பட் ஆனால் இது எங்கே கொஸ்டின் ஃபேக்டர் வரும் அப்படின்னா, விஜயோட தனிப்பட்ட முறையான நடவடிக்கைகள் நாளைக்கு கம்ப்ளீட்டாக வந்து மக்கள்கிட்ட எப்படி எடுபடுது. நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப நாளைக்கு வரக்கூடிய க்ரௌடெல்லாம் உங்களுக்கு ஓட்டஸாக மாறாது. இதே மாதிரி ஸ்கிரிப்டடாக கொண்டுட்டு போக போகிறீங்களா? மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக மனசுல இருந்து பேச போகிறீங்களா? நீங்கள் ஃப்ரீ இன்ட்ராக்ஷன் ஆகணும். நீங்கள் சும்மா நாளைக்கு விஜயகாந்த், எம்ஜிஆர் ரொம்ப அரசியல் ரீதியாக பிரபலமானது ஒன்றே ஒரு விஷயம், ஒரு ஃபோட்டோ என்ன அப்படின்னா, அந்த வயதான ஒரு மூதாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார். இந்த ஃபோட்டோ நீங்கள் இப்போ வரைக்கும் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. திரையில மட்டும் பார்க்க முடியும்னு நினைச்ச ஒரு தலைவர் கிராமத்துக்குள்ளார ஒரு குடிசை வீட்டில் நாளைக்கு ஒரு கிளவியை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருங்கிறப்ப அவர் கலர் சீரியஸாக அப்படியே தங்கம் மாதிரி மின்னுவாராம். அவரை பார்க்குறப்ப கிராமத்துலாம் அடிச்சுக்குவாங்க. இன்றைக்கும் சில கிராமத்தில் எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு போய் சொன்னால் விளக்க மாத்தால கிளவி அடிக்குங்கிறாங்களா, அதெல்லாம் அவர் அங்கே இறங்கி அவங்ககிட்ட போய் நெருங்கினதுனால நீங்க இப்படி சும்மா டெம்போல நின்னுட்டு கை காட்டிட்டு இல்ல டைம் தேவைப்படும்னு சொல்றாங்கல்ல. இப்போ வந்து கமிட்மெண்ட்ஸ் முடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு ஒவ்வொன்னா. உங்களை யார் கமிட்மெண்ட் பண்ண சொன்னா? அத தொடர்ந்து நடைபயணம் போறதாவும் பிளான் பண்ணிருக்காங்கல்ல. கோட் படத்தோட நிப்பாட்டிடுறேன்னு சொன்னீங்கல்ல, போதும் பொது வாழ்க்கைக்கு ஒரு படம் சைன் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு அறிக்கையில. கடைசியில அப்படிதான் இருக்கு மேடம். கோட் ஷூட் நடக்கிறப்பதான் இந்த படத்தோட நான் நிக்க போறேன், பொது வாழ்க்கைக்கு வர போறேன்னு அவர் தான். இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதன் பிறகு ஒரு படம் சைன் பண்ணிட்டாரு, அதோட சேர்த்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்துருக்காரு.
அதுக்கப்புறம் தான் 16 நீங்க சொல்றது அதுக்கு முன்னாடி வந்த படம். அதுக்கு முன்னாடி வந்த பீஸ்ட் முடிச்சுட்டு கோட்டுன்னாங்க, அதோட முடியுதுன்னாங்க. லியோ கடைசி அதான் அதோட லியோக்கு அடுத்து முடிச்சுட்டு கோட்டு தான் கடைசியா சைன் பண்ணது. அப்பதான் நாளைக்கு முடிச்சுட்டு சீக்கிரம் முடிங்க, நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இவர் ப்ரெஷர் பண்ணதாக பண்ணது. 69 நீங்க இப்போ நீங்க திரும்பி பார்ட்டியை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் சைன் பண்ணது எதுக்கு? இப்போ இதுதான் விஷயம். அப்ப கமலஹாசன் பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் பிரச்சனை வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, திரும்பி தேர்தலில் தோத்தோன்னா பிக் பாஸ் போயிட்டாரு, மறுபடியும் வந்தாரு தேர்தல் சமயத்துல திரும்பி தோத்தாரு, திரும்பி பிக் பாஸ் போயிட்டாரு. இப்ப திமுக எம்பி தருதுன்னு பிக் பாஸ் விட்டு மொத்தமா வெளில வந்துட்டாரு. அப்போ உங்க நடிகர்களுக்கு மக்கள் சேவை மனநிலை இல்ல, உங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கணும், நீங்க வருவீங்க திரும்பி நடிப்பீங்க. இவரோட வெயிட்டேஜ் என்னன்னு நம்ம பார்க்காமலே எப்படி எதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ண முடியும்? என்ன வெயிட்டேஜ் 80 கிலோ இருப்பாரா? வேற என்ன அவங்க கிட்ட இருக்க போகுது? அவ்வளவுதான். நீங்க இல்ல அததான் சொல்றேன், இப்பதான் வந்திருக்காங்க, அதுக்குள்ளேயே கமலஹாசன் மாதிரி இருப்பாரா, விஜயகாந்த் மாதிரி இருப்பாரா? நம்ம ஏன் கம்பேர் பண்ணணும்? நடிகர்களை அரசியல் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கரெக்ட் தான், அது பார்த்துட்டு வரும் தான். அதுக்கு நீங்க இன்னைக்கு பேசுற கொள்கைகளோ உங்களுடைய செயல்பாடுகளோ உங்கள் ரசிகர்கள் இறந்தப்ப நீங்க போய் இரங்கல் தெரிவிக்கல, நீங்க போய் நன்றி செலுத்தல அப்படிங்கிறதெல்லாம் நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? இழப்பீடு கொடுங்க, அரசாங்கத்தை கேள்வி கேட்குறீங்கல்ல, நாளைக்கு இறந்தவங்களுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு. நாளைக்கு உன் கட்சி தொண்டர்கள் இறந்ததுக்கு உன் கட்சி சார்பா இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு மாலையாச்சும் வாங்கி போட்டீங்களான்னு கேட்க தான் செய்வாங்க. நான் வைப்பதெல்லாம் அவருடைய செயல்பாடோடைய விமர்சனங்கள். செயல்பாடு விமர்சனம் வச்சாதானே நாளைக்கு மக்களுக்கு புரியும். நம்ம வைக்கிறோம், மக்களுடைய முடிவு வரதான் போகுது. 26 கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவர் சிஎம்லாம் ஆக முடியாது. நீங்க அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் எம்எல்ஏவே அவர் கட்சி ஜெயிக்காது. வாக்கு சதவீதம் ப்ரூவ் பண்ணுவாங்க, ஓட் ஷேர் அவங்களால என்ன. ஃபர்ஸ்ட் இப்போ கமலஹாசன் அரசியல் கட்சி தொடங்கி முதல் தேர்தலில் 5% ஓட் பர்சன்டேஜ் வாங்கினார். இல்ல அது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? 26ல ஆட்சியை பிடிச்சி சிஎம் இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னு விருப்பப்படுறாராம். அவர் சிஎம் ஆசை இல்ல, டெப்டி அவர் வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஆகணுங்கிறதான் விஜய் 26ல். அதாவது அந்த படத்துல சொல்றதா மேடம், எனக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அது காமெடியை உண்மையாக ட்ரை பண்றேன், எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லைங்க, எடுத்தோடனே ஹீரோ, அதுக்கப்புறம் மேலே சிஎம், அப்புறம் பிஎம், அப்புறம் பிரசிடென்ட், அவ்வளோதாங்க அப்படிங்குவான்ல, அது மாதிரி இவர் இருக்கிறாரு. இப்போ இவர் நடிகர் துறையை உச்சத்தை தொட்டவர். இப்போ அடுத்தது எடுத்தோன்னா 26ல் எதிர்கட்சி தலைவர், 31ல் சிஎம்ங்கிறாரு. ஸோ அவங்க ஸ்டிக்கையில் அதான் வச்சுருக்காங்க. அப்போ அப்போசிஷன் லீடர் ஆக போகிறேன்னா நீங்கள் யாரை காலி பண்ண போகிறீங்க? புரியுதுங்களா? அதாவது என் சண்டை செகண்ட் பிளேஸுக்கு தாங்கிறாரு. இப்போ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்? அப்போ அவங்க கூட தான் செகண்ட் பிளேஸ் சண்டை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை தொட முடியாது, நீங்கள் அவங்க ரூலிங்கில் இருக்கனால அவங்க கிட்ட நான் அடுத்த தேர்தலில் நான் 1வது இடத்துக்கு அடிச்சுக்கிறேங்கிறாரு. அப்போ இவர் அழிக்க போகிறது அதிமுகவையும் நாம் தமிழரையும் தான் அவர் இலக்குங்கிறப்ப. ஆனால் அதெல்லாம் 2வது பட்சமாக இருந்துட்டு போகலாம். அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இவரோட ஆக்டிவிட்டியை நம்ம கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று, இவரால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போசிஷன் பார்ட்டினால கூட இவரால் வர முடியாதுங்கிறது தான் என் கணக்கு. ஓகே, அப்போ அதிகார பகிர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு கட்சிகள் அழைக்கிறது, இன்டைரக்டா அழைப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது யாரை நோக்கி டார்கெட்? அது வீக்கர் பார்ட். உங்களுடைய கையை நீங்களே வீக்கரா காட்டிக்கிறீங்க. நீங்க நான் ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூடைய நடைய அது முன்னாடி சொல்லிடுறாங்கல்ல, சிங்கிள் மெஜாரிட்டியா நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படி சிங்கிள் மெஜாரிட்டியா நம்ம ஜெயிச்சாலும் கூட நம்மள நம்பி ஒரு சில கட்சிகள் வருவாங்கல்ல, அவங்களுக்கு அதிகார ஸ்டஃப் இருக்கிறவங்களுக்கு தரேன்னு சொல்றது வேற மேடம். இப்போ இவங்க தான் வின்னிங் பார்ட்டுக்கு நாளைக்கு 96ல் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு முக்கிய காரணம் மூப்பனார். ஓகே, மூப்பனார் இல்லைன்னா திமுக தோத்துருக்கும். அப்படி இருந்த சூழ்நிலையில நீங்க அந்த பார்ட்டிக்கு, மூப்பனார் கட்சிக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க செய்யறீங்கன்னா வேற. வரவன் எல்லா பேருக்கும் நாளைக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப அது உங்களை ஒரு வீக்கர் பார்ட்டாக தான் காட்டுது. கண்டிப்பாக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ நான் ஒரு புரிதலை கேட்கணும்னா, இப்போ ஐஜேகே போகிறாங்க அப்படின்னா 4 எம்எல்ஏ கொடு, ஒரு மந்திரி கொடுன்னு கேட்பாங்க. அவங்களாம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் மந்திரி ஆகவே முடியாதுன்னு இருக்கிறவங்க கிட்டலாம் நாளைக்கு இந்த சாதாரண சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து உங்கள்கிட்ட பெரிய டிமாண்ட்ஸ் கிளைம் பண்ணுறப்போ உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் அதானே உங்களை கேட்குறாங்க, நாங்கள் என்ன எலும்பு துண்டு கலைகிற நாய்களா, நீ உடனே நாளைக்கு அதிகாரம் தரேன்னோன்னா நாங்கள் வருவோம்னு எதிர்பார்க்குறியா, நாங்கள் கொள்கைவாதிகள் சித்தாந்தவாதிகள்னு பேசுகிறாங்களா, இதுதானே. அப்போ அது வீக்கர் பார்ட்டு தானே. நீங்கள் என்னை நம்பி வாங்க, மக்களுக்கு எல்லாம் இணைந்து சேவை செய்வான்னு கூப்பிட்றது வேற. ஒரு பெரிய ஒரு பிஸ்கெட்டு தரேன், கேக்கு தரேன், நீ வான்னு ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டா அது எப்படி உங்களுக்கு அந்த புள்ள உங்ககிட்ட பாசத்தில் வந்துச்சா? இதுதான் விஷயம். ஒரு பெரிய ஆதாயம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பார்ட்டி, எந்த கட்சியும் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு புதுசா தொடங்கின ஒரு கட்சி அதுதான் தப்பு. இருக்கிற 2 கட்சியும் சர்வ பலத்தோட இருக்குது. எந்த சூழ்நிலையிலும் எங்களாலதான் எல்லாம் முடியும், நீ சர்வை ஆகணும்னா என்கிட்ட வாங்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூட்டுச்சோறு ஆக்கி கூப்பிடலாங்கிறப்பயே, நீங்க எல்லாரும் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த ஸ்கோர் பண்ண முடியுங்கிறப்பயே அப்ப நீங்க உங்களை சாதாரணமாக எடை போட்டுக் கொள்கிறீர்கள்ங்கிறது தான் என்னோட எண்ணம். அவரு கொஞ்சம் வாங்க எல்லாரும் சொல்றது தப்பு கிடையாது.
பட் ஆனால் நாளைக்கு இந்த அளவுக்கு நீங்க இறங்கி போகணுமாங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஓகே. அவர் பொறுத்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். திமுக கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அவங்க டாப் 1ல இருப்பாங்க. அண்ட் 2027ல அவங்க தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்ட்டு. அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க. அதுக்கு விஜய் போட்டியிடுறாரு. அண்ட் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் சரிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப பாஜகவோட நிலை என்னவா இருக்கும்? அவங்க இப்ப 26ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட தான் அவங்க பயணிச்சாகணும். ஏன்னா தனிப்பட்ட முறையில பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்ட்ராட்டஜி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஒரு கட்சி அடிச்சு உடைச்சு செதறி அப்படி பீஸா ஆக்கி விட்டு அந்த கட்சியை வந்து தான் கையில் எடுத்து ஆட்சி செய்ய பார்ப்பாங்க. இப்போ ஏக்நாத் ஷிண்டே, இப்போ எடப்பாடி, அது மாதிரி வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் என்ன செய்வாங்கன்னா, ஜாதி கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதை பிஜேபி தலைமையில நிப்பாட்டி வச்சு ஜாதி ஓட்ஸ் எல்லாம் வாங்கி ஆட்சிக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போன எம்பி எலெக்ஷன்ல நடந்த மாதிரி. இப்போ வன்னியர் சமூகத்துக்கு பாமக, டிடிவி, ஓபிஎஸ், முக்குலத்தோர், இவர் ஐஜேகே உடையாரு, அங்கிட்டு இவர் ஏசி சண்முகம் முதலியார், ஜான் பாண்டியன், தேவேந்திர குலவேளாளர், அண்ணாமலை வந்து கவுண்டர் சமூகத்துடைய முகமாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து இளையராஜாவுக்கு கொடுத்ததுனால இன்னொரு தலித் சமூக பிரிவுக்கு நாளைக்கு அவங்களுடைய வாக்குக்கு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி. ஸோ இந்த பிஜேபி இந்த கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க, ப்ளே பண்ணி. அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ கடந்த தேர்தலில் என்ன நீங்கள் ஜெயிச்சிங்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆப்போ இப்போ எப்பயுமே நடிகரை நம்பி தான் அவங்க களம் தள்ளுவாங்க. ஸோ இப்போ விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பெரிய கை யாரு அப்படின்னா பிஜேபி தான். அப்படியா? ஆமா, விஜய் பின்னாடி இருப்பது நாங்க கண்டிப்பா யாரோட ஏ டீமும் இல்ல பி டீமும் இல்லன்னு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பட் அவங்க கம்ப்ளீட்டா அவர் பின்னாடி இருக்கிறது விஜய் தான். நீங்க மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப என்ன பேசிஸ்ல புல் பண்றாங்க விஜய்? மோடி வந்து திமுக தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப சந்திச்சது 2 நடிகர்கள் தான். ஒன்று ரஜினி, இன்னொன்று விஜய். இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரஜினியாக இருந்துச்சு இவ்வளோ நாள். அதனால தான் அவரை வச்சு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் இல்லைன்னாரு, ஆமான்னாரு. இது தொண்டர்களை சந்திச்சது, மாநாடு நடத்த போகிறேன்னு அவரை புல் பண்ணது எல்லாமே. பிரச்சனை இதில் என்ன வரும்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றவாறு தான் அந்த நடிகர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பண்ணுனா பண்ணுங்குவாங்க, பண்ணாதனா பண்ணாதங்குவாங்க, பண்ணுனா பண்ணுங்குவாங்க. இது மாதிரி பண்ண போகிறப்ப தான் இவர் ரொம்ப ரஜினி வந்து அப்செட் ஆகி திடீர்னு நீ ஃபுல் ஃப்ளோவில் இறங்கணுன்னு தான் அவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு என்னை விட்டுருங்க எனக்கு உடம்பு இல்லை அப்படின்ட்டார். இப்போ அந்த ஆப்ஷனை கட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷனை பிடிக்கிறாங்க. அதை வந்து இப்போ இவரை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட இது வந்து நாக்பூர் ஆர்எஸ்எஸோடைய ஐடியானே வச்சுக்கோங்க. நான் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே விதை விதைச்சு நாளைக்கே பழம் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு வைக்கிற விதத்தினால நாளை 25-30 வருஷத்துக்கு நம்ம பழம் சாப்பிடணும். இப்போ பிரைம் மினிஸ்டராக மோடியை நீங்கள் ப்ரமோட் பண்ணி 15 வருஷம் இப்படி பிஜேபியில் ஆட்சி இருந்துச்சோ, இதுக்கு மேலே பிரைம் மினிஸ்டராக நாளைக்கு மோடினால வர முடியாது. அப்போ இன்னொரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க பிரைம் மினிஸ்டருக்கு, இன்னொரு 15 வருஷம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு. இதுதான் இப்போ அண்ணாமலை புரிதலுக்கே சொல்கிறேனே, அண்ணாமலை மாநில தலைவராக மாற்றணும்னு தேசியத்துக்கு எண்ணம் தான். ஆனால் சிபி ராதாகிருஷ்ணனையும் தமிழிசை சவுந்தரராஜனையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் திரும்பி போடுறதுக்கு அவங்க ஏன் தயாராகலைன்னா, இவங்க எல்லாருமே ஏஜ் ஆயிடுச்சு. போடுற ஆளு திரும்பி இன்னொரு 20 வருஷத்துக்கு இங்கே அரசியலை நடத்தக்கூடிய தலைவனா வேணுங்கிறதுனால தான் திரும்பி இப்போ அண்ணாமலையே போடலாங்கிற ஐடியாவுக்கு வராங்க. ஓகே. இப்போ ஏடிஎம்கேயோட சேர்ந்து பயணிக்க போறாங்க அப்படின்னா அண்ணாமலை அந்த இடத்துல சிக்கலா தானே இருக்கு. அதுதான் இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தொடங்கிட்டு இப்போ இவர் மோடியை திட்டுறதுனால இப்போ மோடிக்கு என்ன லாஸ் ஆகிடப்போகுது? விஜய் வந்து மோடியை விமர்சனம் செய்யறதுனால அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணும். அதிமுக ஏன் பிஜேபியை வேணான்னு சொல்லுச்சு? பிஜேபியை வேணான்னு சொன்னாதான் சிறுபான்மையினர் வாக்கு வரும்னு சொன்னதுனால தான். இப்போ நீங்கள் சிறுபான்மையினருங்கிறதை மீறி நீங்கள் மோடிக்கு இணக்கமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் விஜய்க்கு சிறுபான்மையினர் ஓட்டு போடுவானா? நீங்கள் கிறிஸ்டியன் தாங்க, ஆனால் நீங்கள் மோடிக்கு ஃப்ரெண்டாகிடுறீங்க. முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? மாட்டாங்க. அப்போ அந்த சிறுபான்மையினர் ஐடென்டிட்டியை மீறி நீ மோடியை எதிர்த்தாதான் சிறுபான்மையினர் வாக்கு வரும். நீ ஓட் பர்சன்டேஜ் ஷோ பண்ணு, என்னைய திட்டுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க அஜெண்டா. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஃபண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பிஜேபி தரப்பிலிருந்து விஜயை கடுமையாக விமர்சனம் செய்யாதா இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை பதிவு செய்தால் கண்டிப்பாக மினிமம் 6 months ஆகும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்க கட்சி கொடி ரிலீஸ் பண்ண அன்னைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. எல்லா நியூஸ்லேயும் வந்து புஷி ஆனந்த் அப்போ தான் டெல்லிக்கு போகிறாரு. இவர் மாநாட்டுக்கு முன்னாடி எனக்கு அங்கீகரிக்கப்பட்ட லெட்டர் வேணும்னு கேட்குறாரு. 28 நாளில் தேர்தல் ஆணையத்திலேருந்து லெட்டர் வருது. மத்திய அரசாங்கத்தின் அனுகிரகம் இல்லாமல் இது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இவருக்கு கட்சியோட சித்தாந்தத்தை முடிவு செய்தது யார் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியல. தயவுசெய்து நான் பேசுகிறப்ப இந்த பக்கத்தில் அவரோட ஃபோட்டோ வைங்க. பிரகாஷ் சுவாமின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர், ஒரு பிஜேபியோட முழு ஆதரவாளர். சமீபத்தில் கூட ஒரு பெண் பத்திரிகையாளர் ஏன்டா அவர் தப்பாக நடந்துக்கப்பட்டாருன்னு புகார் கொடுத்து எஸ்வி சேகர் கூட அந்த பெண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கன்னு பேசினாருன்னு ஒரு ஆடியோ வந்துச்சு. அவர் தான் இந்த பிரகாஷ் சுவாமி. இந்த பிரகாஷ் சுவாமி தான் விஜய்க்கு சித்தாந்தத்தை முடிவு செய்து கொடுத்தவர். திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ்நாட்டின் கள நிலவரம்.
இதை மீறி இதுல எந்த பக்கத்தாச்சும் ஒரு பக்கத்து நீங்க இருந்தாதான் நாளைக்கு நீங்க லாபி. இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்னன்னா தேசிய அரசியல் மட்டும்தான். அதை காங்கிரஸ் பேசலாம், பிஜேபி பேசலாம். ஏன்னா நேஷனல் பார்ட்டிஸ். நீங்க ஸ்டேட் பார்ட்டி வந்துக்கிட்டு தேசிய அரசியல் பேச முடியாது. அப்ப இந்த மாநிலத்துக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒன்று எடுக்கணும். இதை எடுத்தா இவன் அடிப்பான், இதை எடுத்தா அவன் அடிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் சீமான் எதிர்பார்த்த மாதிரி தமிழ் தேசியத்தை எடுத்தா திராவிடம் உங்களை அழிச்சு தள்ளிடும். இப்ப அதனாலதான் ரெண்டையுமே எடுப்போம்னு சொல்லி இதெல்லாம் பிளான் ஆனா பண்ணி கொடுத்தாங்க. சீமானுக்குமே அந்த ஒரு பிராண்டிங் பண்ணாங்கல்ல, பாஜகவோட பி டீமா தான் இவங்க இருக்காங்க, அவர் இப்போ vote split வரைக்கும் பி டீம் பண்றதுக்காக தாங்க. தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் பி டீம்ல தான் இருக்காரு. நீங்க அவரோட எக்ஸ் தளத்துல அவர் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்ன தலைவர்களுக்கு நன்றி சொல்லி போட்டிருக்காரு பாருங்க. அதுல அவர் கம்ப்ளீட்டா ஓ பன்னீர்செல்வம், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, நாளைக்கு ஜான் பாண்டியன், யாரு வாழ்த்து சொன்னாங்க பாமக. அவங்களுக்கு தானே தேங்க்யூ ஏன் வேற யாருமே சொல்லல. பிஜேபியில இருக்கிற அவ்வளோ கூட்டணி டீம் டிடிவி தினகரன், அதாவது யார் யாரெல்லாம் அந்த கட்சியில விஜயும் அதனாலதான் வாழ்த்து சொன்னாரோ. விஜய் இருக்கலாம். அது கூட கடைசி அதனாலதான் சொல்றாங்க. அவரு கூட பிஜேபியோட பி டீம் தானே. கடந்த எனக்கு நல்லா தெரியும் மேடம், 75 கோடி ரூபா போன எம்பி எலெக்ஷனுக்கு அவருக்கு கை மாறுச்சு. அவர் கூட்டணிக்கே தயாரா இருந்தார். அண்ணாமலை தான் சொன்னாரு, நீங்க நேரடியா வந்தீங்கன்னா கூட நாளைக்கு இருக்கிற பயனை விட நீங்க நடுநிலையா நின்று திமுக விமர்சனம் பண்றதுல தான் எங்களுக்கு அதுல பயன் இருக்கு. அதனால நீங்க இப்படியே நின்று அடிங்கன்னு சொல்லி தான் இவங்களை பிளான் பண்ணது. இப்ப அவங்க வேலையா தான். சரி, என்னைக்கு பிஜேபி சீமான் திட்டிருக்காரு எனக்கு சொல்லுங்களேன். எப்பயாச்சும் இங்கே வயநாடுக்கு போனவர் ஏன் தூத்துக்குடியில வெள்ளம் வந்தப்ப ராகுல் காந்தி வரலன்னு கேட்டாரு. பிரதமரை கேட்கல. அவர் கவனம் முழுக்கவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், ஏடிஎம்கே பக்கத்தும் போக மாட்டாரு. ஏன்னா எடப்பாடி கிட்ட ஆதாயம் அடைஞ்சுக்கிறாரு. அவங்க உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. விக்கிரவாண்டியில் தேர்தல் வேட்பாளர் கொள்ளணும், எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கிறாரு. அங்க போய் ஆதாயத்துக்கு நிற்கிறதுக்காக ஏடிஎம்கே விமர்சனம் பண்றதில்ல. சரி, பிஜேபியை சித்தாந்த ரீதியா இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. கிடையாது. இப்போ பிரகாஷ் சுவாமி சித்தாந்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுமே அவர் கம்ப்ளீட்டா பிஜேபியோட முழு ஆதரவாளர். அதுலேயும் இவர் பயணிக்கிறார். மற்றபடி எல்லாமே இந்த கட்சியோடைய கலரு, கொடி எல்லாமே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டது. அவருடைய ஜாதகத்துக்கு ராசியான கலரு, ராசியான பூவு, ராசியான மிருகம். இப்போ உங்க ஜாதகத்தை கொடுத்தாலும் சொல்லுவாங்க. ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் எனக்கு லக்கி கலர் என்ன, லக்கி அனிமல் என்ன, லக்கி ஃப்ளவர் என்னன்னு சொல்லுவாங்க. அது 3 தான் அந்த கொடியில இருக்குது. எல்லாமே எல்லாமே ஆன்மீக நம்பிக்கை, அந்த நட்சத்திரங்களோட எண்ணிக்கை, அதோடைய நிறமா இருக்கட்டும், இது எல்லாமே நாளைக்கு கலர் ஃபேக்டர் எல்லாமே அதுக்கு தான் போட்டிருக்காங்க. இதற்கு அப்பாற்பட்டு இது கம்ப்ளீட்டா பிஜேபி பின்னாடி இருக்கிறதுக்கு பிளான். ஆனால் இப்போ அவங்க கம்மிங் டு த லாஸ்ட் ஆப்ஷன். ராகுல் காந்தி நீங்க பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ சாதாரணமா இட போடாதீங்க. ஜம்மு காஷ்மீர்ல 370 ஆர்டிகளுக்கு தேவையில்லாம ரிமூவ் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சும்மா இல்லாம உமர் அப்துல்லா அங்க ஒரு மீட்டிங்ல, நாளைக்கு ஆம்பளையா இருந்தா நீ உண்மையிலே ஒரு அம்மாவுக்கு பிறந்திருந்தா நீ நாளைக்கு இந்த ஸ்பெஷல் ஆர்டிகல் மேல கை வச்சு பாருடா மோடின்னு ஒத்த வார்த்தை சொன்னதுக்கு தான் அந்த ஆள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை அடிச்சு காலி பண்ணாங்க. வாழ்நாளில் யாருனாலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஈஸியாக தூக்கி எறிஞ்சவங்க நாளைக்கு இப்போ இதே வேலையை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளா கூட சொல்ல, டில் யுவர் லைஃப் எண்டு, யார் உன் வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் எழுதி வேணாலும் வச்சுக்க, தமிழ்நாட்டில் உன்னால் ஆள முடியாதுன்னு சொன்னது பிரதமர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு நினைப்பாங்க. எந்த எல்லைக்கும் இறங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்க கடைசி ஆப்ஷனுக்கு இறங்குறது நடிகர்களை உள்ளே கொண்டுட்டு வந்து இவர் பின்னாடி நாளைக்கு ஒரு பெரிய பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்து இவருக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து 31ல் விஜய் வில் பி த ரூலிங் வித் அலைன்ஸ். பவன் கல்யாண் எக்ஸாம்பிள் அதான் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி அந்த நடிகரை வைத்து எப்படி சந்திரபாபு முதலமைச்சராக்கி துணை முதலமைச்சரை கொண்டாந்து ஒரு டெப்டி சிஎம் நிப்பாட்டினாங்களோ அதே மாதிரி பிஜேபி ஆட்சி செய்வதற்கு விஜயோட உறுதுணையோட 31ல் கை கோர்த்துருவாங்க. அதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலா ஒரு பார்ட்டியை டெவலப் பண்ணி அண்ணாமலை லண்டன்ல ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறப்போ ஒரு வார்த்தை பிரயோஜனப்படுத்துறாரு. விஜயோடைய அரசியல் வருகையினால் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி அழிய போகிறது. ஒரு கட்சி 12% கீழே வாக்கு சதவீதம் கம்மியாகும். அது எந்த கட்சி நான் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ விஜய் சண்டை போடுறது செகண்ட் பிளேஸுங்கிறப்ப யாரு கூட போட்டி போடுறாருன்னு இப்போ இவர் அண்ணாமலை சொல்ற ஸ்டேட்மெண்ட் யாருக்கு சிங்க் ஆகுது? அப்போ நீங்க இப்போதைக்கு அடிக்கணும்னு நினைக்கிறது அதிமுக ஒட்ட வச்சு பார்க்கணும், ஒன்றும் இல்லாத உயிர் கொடுத்து பார்க்கணும், தூக்கி வச்சு நாளைக்கு அதை வச்சு நம்ம வாழலாம்னு நினைச்சிங்க. அது உங்களுக்கு வேஸ்ட் பீஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அதிமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிற 2வது இடத்துக்கு இருக்கிறவனை க்ளோஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக விஜய் 2வது இடத்துக்கு வந்துடுவார். இந்த படத்தில் விளம்பரத்தில் வரும்ல, நான் செகண்ட் ப்ரைஸ் ரன்னிங் பிளேஸில் எத்தனை பேர் ஓடனா 2 பேர் தாங்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தனை காலி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செகண்டுக்கு வந்துடுவீங்க. அப்போ அப்போசிஷன் ஆயிடுவீங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம். இதை சார்ந்து தான் அவங்க பயணிப்பாங்க. பட் 26ல் பிஜேபி விஜய் கூட போயிடுச்சு அப்படின்னா விஜய் சாயம் தெரிஞ்சு போயிடும். பிஜேபி ஒத்தையில் நின்றுச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே 0 நோட்டாவுக்கு கீழேன்னு வச்சிருக்கிற இமேஜ் 31ல் ஆட்சி அமைக்க முடியுமானா முடியாது. அப்போ 26ல் இப்போ ஒரு 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ ஒரு 5 எம்எல்ஏவாச்சும் ஆகணும்.
அப்போ 26ல் யாரையோ நீங்கள் டிபெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இப்போ எடப்பாடி தேவை, ஏடிஎம்கே தேவை. 5 எம்எல்ஏக்கு தானே போதும். அவர் அப்போசிஷன் ஆகிட்டு போட்டோம். பட் நமக்கு ஏதோ ஒரு சர்வைவல், நம்ம அசம்பிளிக்குள்ளார நம்ம ஆட்கள் உள்ளே போகணுங்கிறதுக்கு தான் எடப்பாடி தேவை. எடப்பாடி வரமாட்டேங்கிறாருன்னு சொல்கிறதுனால தான் இப்போ இந்த ரைடுகள், மார்ட்டின் லாட்டரி, அவருடைய இது எல்லாமே அவர் பினாமி. எடப்பாடிக்கு ஃபண்டு ஃப்ளோ பண்ணுறாங்க வீட்டில் தான் ரைடு போகுது. இப்போ இது பிளான் ஏ பிளான் பி இருக்குது ஏடிஎம்கேல. பிளான் ஏ என்னன்னா, எடப்பாடி அடித்து முதல்ல அவருக்கு வேண்டிய ஆள் பலத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிவி சண்முகம், தங்கமணி, எஸ்பி வேலுமணி எல்லாத்துக்கும் எடப்பாடியை விரோதி ஆக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபண்டு ஃப்ளோ எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. ஆள் பலமும் இல்லை, பணபலமும் இல்லைன்னா அப்போ நீங்கள் வெட்டு. அப்போ ஒன்று என் காலில் விழுந்தாலும் இல்லை உங்களை அடித்து தூக்கி போட்டாலும் கேட்கறதுக்கு நாதி கிடையாது. ஓகே, இதுதான் 2 ஆப்ஷன். இப்போ ஒருவேளை ஒன்று நீங்கள் அடிப்பணிஞ்சிட்டீங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறத நீ வேணான்னு சொல்லக்கூடாது. முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஓபிஎஸ்ஸை திரும்பி கட்சியில் சேர்த்துக்கணும். வா 26ல் உனக்கு எத்தனை சீட்டு எனக்கு எத்தனை சீட்டுன்னு பேசுவாங்க. இல்லை அப்படின்னு திரும்பி முரண்டு பிடிச்சாருன்னா எடப்பாடியை அகற்றிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா உட்காரும், பொருளாளராக ஓபிஎஸ். அமமுக தாய் கழகத்தோட இணையும். டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே போன தடவையுமே அவங்க டெல்லி ஃபேஸாக அனுப்புறது தான் பிளான். இப்போ முன்னாடி கவுண்டர் சமூகம் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை காலி பண்ணுச்சு. இப்போ முக்குளத்தோர் சமூகம் உள்ள வந்து எடப்பாடி கவுண்டர் சமூகத்தை காலி பண்ணிருச்சுன்னு ஒரு இமேஜ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திடுவாங்க. அப்போ கவுண்டர் சமூகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. அதனால தான் இப்போ எஸ்பி வேலுமணி ஃபுல்லாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மேலிடத்துலேருந்து சொல்கிறதுனால. எஸ்பி வேலுமணி சிஎம். அப்ப 6 முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு டிபிஎஸ் கோரிக்கை வச்சது எல்லாமே உண்மைதான். அதெல்லாம் நான் ஒன்றிணையணும்னு வச்சதெல்லாம் உண்மைதான். மேலிடத்தில் அழுத்தம் கொடுக்கறதும் உண்மைதான். அந்த அழுத்தம் கொடுத்துட்டு வெளில வந்தது என்னன்னு சொல்கிறேன். இவங்க போய் எல்லாம் அழுத்தம் கொடுத்தப்போ எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் பொறுமையாக இருக்கேன் தம்பி, அவசரப்படாதீங்க, நான் ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கிறேன். 26ல் நம்ம கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவோம், ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு இந்த ஒரு தடவை கடைசியாக வாய்ப்பு கொடுங்க, அதனால் நம்ம பொறுத்திருக்கலாம்னு சொன்னப்போ வெளியில் வந்த அடுத்த நிமிஷம் சிவி சண்முகம் சொன்னது சத்தம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. டிசம்பர் வரைக்கும் தான் நான் பொறுத்திருப்பேன், ஜனவரிக்கு அப்புறம் அந்த சிவி சண்முகம் யாருன்னு இவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறி இருக்காங்க. ஸோ அந்த உடன்பாடுகள் எல்லாம் எட்டப்படவில்லை. இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, சசிகலா பொதுச்செயலாளர் நாளைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை பொருளாளர் ஆக்கிட்டு அவரு கூட ஏதாவது ராஜ்யசபா பேருக்குன்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. டிடிவிக்கும் எம்பி கொடுத்துட்டு எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர் ஆக்கிட்டு துணை முதலமைச்சரை பிஜேபிக்கு ஒதுக்கி விடுவார்கள். சசிகலா அந்த டைம்ஸ்க்கு ஓகேன்ட்டாங்க. இருக்கிற எல்லா கடந்த தீபாவளிக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சசிகலா 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க. எல்லா எம்எல்ஏவும் வாங்கிட்டான். அப்போனா அக்செப்ட் பண்ணுறான்னு அர்த்தம். இந்த அம்மா பணம் கொடுக்க போக தான் எடப்பாடி நாளைக்கு எல்லா எம்எல்ஏக்கும் 2 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு. இந்த 2 கோடி ரூபா கொடுத்ததுல தான் இப்போ பணத்தை வச்சுக்கிட்டு இவன் ஆடுறான்னு சொல்லி டெல்லியிலேருந்து இவனுக்கு எவன் பணம் கொடுத்தானோ எல்லா வீட்டுக்குள்ளாரையும் ரைடு. இதுதான் கணக்கு. ஓகே. அண்ட் இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தனியா நிக்கிறாங்க இந்த 2026ல் யாரோடையும் கூட்டணி வைக்காம அப்படின்னாலுமே அது பிஜேபிக்கு தான் அடி. ஒன்று அடி விழும். இன்னொன்று அதை விட அசிங்க, நீங்கள் 4 எம்எல்ஏ இருக்கீங்கல்ல, இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் 4 தக்க வைக்கணும், இல்லை 5 ஆகணும். நீங்கள் ஆட்சியை பிடிக்க வேணாம், பட் ஏதோ ஒரு லைவ் கன்ஸ்டன்ட்டில் நீங்கள் காட்டணும்ல. அப்படி இல்லாமல் நீங்கள் திரும்பி 0 ஆகிட்டீங்க, நோட்டா கீழே போயிட்டீங்க அப்படின்னு இமேஜ் வந்துருச்சுன்னா 31ல் நீங்கள் விஜயோட கை கோர்த்து மட்டும் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? அப்போ இந்த ஒரு டைமுக்கு ஒரு டிபெண்டன்ஸுக்கு யாரோ ஒரு ட்ராவலிங் பீரியடுக்கு வேணும்ல. அதுதான் ஏடிஎம்கே. நீங்கள் தனியாக நின்று பார்த்தீங்க, ஒர்க் அவுட் ஆகாத திரும்பி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்பீங்க. 24ல் அது உங்களுக்கு ஏதாவது ப்ராக்ரஸ் கொடுத்துருந்துச்சுன்னா ஓகே, ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 18% வாங்கியிருக்கிறீங்க, பட் சக்ஸஸ் ரேட் என்னங்கிறது இல்லை. அப்போ சக்ஸஸ் ரேட் வேணும். இப்போ வெறும் எம்எல்ஏலையும் நீங்கள் ஓட் ஷேர் காட்டினீங்கன்னா டெல்லியிலேருந்து விளக்கமாறு பார்சல் அனுப்பிச்சிருவாங்க அண்ணாமலைக்கு. அதனால இப்போ எம்எல்ஏ ஜெயிச்சாகணும். அதுக்காக நாளைக்கு ஏடிஎம்கே டிபெண்ட் பண்ணி அவனு. இப்போ ஏடிஎம்கேல எடப்பாடி தான் குடைச்சலாக இருக்குது. ஒன்று அவன் நம்ம சொல்கிறத கேட்கணும், இல்லையா அவனை அடித்து தூக்கிட்டு நம்ம சொல்கிற ஆள் அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நம்ம செய்ய வைக்கணும். அவ்வளோதான். சசிகலாவை வெளியில் தூக்கினா பிஜேபிக்கு, நீங்கள் ஆக்சுவலாக நாளைக்கு அந்த அம்மா இங்கே இருந்ததுன்னா அவங்க தான் சிஎம். பிஜேபி கரெக்டாக இப்போ ஜட்ஜ்மெண்ட் வர வைக்க இந்த அம்மா கன்விக்டாக தானே எடப்பாடி மாட்டுறாரு. ஸோ இந்த அம்மாவை உள்ளே தூக்கி வைக்க தெரிஞ்சவனுக்கு, இதே ஓபிஎஸ் நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து திரும்பி இவர் கூட சேர்க்க வச்சு தெரிஞ்சவங்களுக்கு, நாளைக்கு டிடிவி தினகரனை டம்மி ஆக்கி வெளியில் தூக்கி எறிஞ்சவங்களுக்கு, இல்லை திரும்பி தேவையானதுக்கப்புறம் டிடிவியை சேர்த்தவங்களுக்கு எடப்பாடியை காலி பண்ணுறது பெரிய வித்தையா? ஓகே. ஆனா விஜய் அவர்கள் அதிகார பகிர்வுன்னு பேசினது வந்து விசிகாவுக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. இப்போ விசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா இந்த பக்கம் பாமக திமுகவில் போய் இணைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துல ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே ரிலேட் பண்ணி பார்க்கலாமா? இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? இருக்கும் மேடம். இப்போ வரைக்குமே, இப்போ இல்லை, எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே அன்புமணி ராமதாஸ் திமுகவோட கூட்டணி வரத்துக்கு விருப்பப்பட்டார்.
தலைமைச் செயலகத்தில் 2 முறை முதலமைச்சரை பார்த்தப்ப அதுக்காக தான் பார்த்தாங்க. அதை சம்பந்தமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீட்ஸ் டிமாண்டை விட கம்ஃபர்டபுளா போனாலும் சபரீசன் வந்து கம்ப்ளீட்டா அன்புமணி ராமதாஸ்ட்ட நேரடி தொடர்புல இருக்கிறாரு. அவங்க சீட் ஷேரிங்கை விட அவங்க திருமாவளவன் அப்செட் ஆயிருவாரு, வேணான்னு சொல்லி தான் தள்ளி வச்சாங்க. பட் இப்போ அவர் வெளியில போறார். இவர்னால தான் இப்போ திமுக கூட்டணிக்குள்ளார சலசலப்பை ஏற்படுது. இப்போ திருமாவளவன் இல்லாமல் இருந்தால் 26க்குள்ளார இப்போ இருக்கிற அலைன்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா கண்டினியூ ஆகும். இப்போ ஒரு ஒருத்த ஆளுனால தான் இந்த சொல்ற மாதிரி நல்லா இருக்க தண்ணிக்குள்ளார ஒரு கல்லை போட்டா கிளுன்னு மொத்த தண்ணியும் ஆடும்ல, அது மாதிரி இவர் தான் பண்றாரு. இது அர்ஜுன் ரெட்டி பண்ற வேலை. அவர் வந்து சுஜய் ரெட்டின்னு அர்ஜுன் ரெட்டி அவர் பேர் அதுதான். நீங்க வேணா சொல்லிக்கங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். அவர் பேரை ரெக்கார்டுகளே அப்படிதான் வச்சிருந்தாருங்க. இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால ரெட்டியாருன்னு பின்னாடி இருந்தா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, மாத்திக்கிட்டாரு. ரெட்டிக்காக நான் சொல்லல, ஆதவ அர்ஜுனா அப்படின்னு நீங்க பெய்டு ப்ரமோஷன்ஸ்ல யூடியூப்ல எல்லாம் இப்படி போடுங்க, மக்கள் மனசுல பதியணும்னு போட்டு நீங்க போட்டதெல்லாம் நான் சொல்ல முடியாது. உன் பேர்ல ரெக்கார்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்லுவேன். நாளைக்கு நீங்க ரெட்டியாருன்னு சொன்னா மற்றவங்களாம் ஓட்டு போட மாட்டானா? அரசியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாதுங்கிறதுக்கு நீங்க ஸ்டைலா மாத்திக்கிறதுக்கு அந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி குப்புசாமியும் வந்ததுக்கு அப்புறம் அர்ஜுன் விக்ரமுங்களா அது மாதிரியா? இந்த வெங்காயெல்லாம் என்கிட்ட கிடையாது. அர்ஜுன் ரெட்டி தான் அந்த கலவரத்தை உண்டு பண்றது. இது எதனால அப்படின்னா, விஷ்ணு ரெட்டின்னு ஒரு கேரக்டர் விஜய் கூடயே இருக்கு. அது யாருன்னா சுஜய் ரெட்டியோடைய பிரதர்ன்லா. சுஜய் ரெட்டி யாரு அப்படின்னா, இந்த ரெட்டியார் லாபிக்காக சொல்றேன். சுஜய் ரெட்டி யாருன்னா உதயநிதி ஸ்டாலினோட கல்லூரிகால நண்பர். விஜய் அரசியல் தொடங்குவதற்கும் உதயநிதியை எதிரியா பிக்ஸ் பண்றதுக்கும் இவங்களுக்குள்ளார சண்டையை உருவாக்கிட்டது யாரு அப்படின்னா சுஜய் ரெட்டி தான். சுஜய் ரெட்டி சேகர் ரெட்டியோட நெருங்கிய நண்பர். சேகர் ரெட்டி யாருன்னா ஓ பன்னீர்செல்வத்தோட பினாமி, பிஜேபியோட முழு ஆதரவு பெற்றவர், திருப்பதி தேவஸ்தானத்தின் உறுப்பினர். உங்களுக்கு புரிதலுக்கு சொல்லணும்னா 2000 ரூபா நோட்டுக்காக பேங்க் வாசல்ல நின்னப்பெல்லாம் நாளைக்கு கத்தையா ஒருத்தர் வீட்டுல இருந்து 2000 ரூபா நோட்டுக்கு கத்துக்க அவர் தான் சேகர் ரெட்டி. இதற்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் மணல் அள்ளி கொண்டு இருந்த ரெட்டி மணல் ரெட்டிங்க வாங்கல, அது இந்த சேகர் ரெட்டி தான். இப்ப இவர் தான் இந்த பாஸ். இவர்னால இங்க இந்த டீம், இந்த ரெட்டியார் டீம்களுக்கு எப்பயுமே என்னன்னா, இப்ப இது இல்லாம பிஜேபியில ஒரு ரெட்டி வேற ஒரு மலபாடு இருக்குது. அந்த ரெட்டி ஒண்ணு, இந்த ரெட்டி ஒண்ணு, சுஜய் ரெட்டி ஒண்ணு, விஷ்ணு ரெட்டி ஒண்ணு, அர்ஜுன் ரெட்டி ஒண்ணு, சேகர் ரெட்டி ஒண்ணு, இந்த ரெட்டியார் லாபி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவர்களால் திமுக ஆட்சியில் பலனடையவில்லை. இவங்களுக்கு பணம் தான் மேட்ரு, பதவி அதிகாரம் கிடையாது. ஆந்திராவுக்கு போவாங்க, அங்கே விரட்டி விட்டா தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க, தமிழ்நாட்டுக்கு விரட்டி விட்டா சந்திரபாபு நாயுடு போயிடுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலையில் திமுக கிட்ட இவங்களுக்கு எதுவுமே செல்லுபடி ஆக மாட்டேங்குது. அதனால திமுகவை காலி பண்ணிட்டு எடப்பாடியை கொண்டுட்டு வரணும். எடப்பாடியை கொண்டுட்டு வந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் மணல் அள்ளுவதற்கு சேகர் ரெட்டிக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படும். ஒன்று. அர்ஜுன் ரெட்டிக்கு இதில் என்ன பலன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஐபேக் டீம் வேலை பார்த்துச்சு. பிரசாந்த் கிஷோர் கிட்ட அர்ஜுன் ரெட்டி வேலை செய்தார். அப்போ மம்தா பானர்ஜியோட நேரடி தொடர்பில் இருந்தது அர்ஜுன் ரெட்டி தான். இப்போ இவர்கள் தேர்தலில் மம்தா பானர்ஜிக்கு வேலை செஞ்சு மீண்டும் ஜெயிக்க வச்சதுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே லாட்டரியை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. மார்ட்டின் லாட்டரியோட மருமகன் அங்கே வேலை செஞ்சதுக்கு அந்த அம்மா அந்த ஸ்டேட்டில் லாட்டரியை லீகலைஸ் பண்ணியிருக்காங்கிறப்ப, இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு லாட்டரியை தமிழ்நாட்டில் உருவாக்கி தரேன்னு மார்ட்டின் லாட்டரிக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் அர்ஜுன் ரெட்டி இப்படி துடிக்கிறார். லாட்டரியை பொறுத்த வரைக்கும் லாட்டரியை நடத்தி காசு சம்பாதிக்கிறவனை கூட விடுங்க, இவங்க லாட்டரியை நடத்தி காசு சம்பாரிச்சவங்கள, இவங்க டூப்ளிகேட் லாட்டரியிலேயே காசு சம்பாரிச்சவங்க. சிபிஐ கேஸ் இருக்குது அவர் மேலே. சிக்கிமில் வந்து இது மாதிரி நடத்தி பல பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஒரு நம்பரில் நாளைக்கு 1000 டூப்ளிகேட் லாட்டரி போடுவாங்க. டூப்ளிகேட் லாட்டரியிலேயே நாளைக்கு பணம் சம்பாரித்து கொலிச்சவங்க தான் மார்ட்டின் லாட்டரி. இவங்க திமுக 4 வருடமா நாளைக்கு எங்களுக்கு லாட்டரிக்கு லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்த்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், மெரினா பீச்சிலேருந்து ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா அந்த சின்ன சின்ன பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சுத்தமாக இந்த கோவா மாதிரி உட்டன் பெஞ்செல்லாம் போட்டு கொடைலாம் வச்சு பீச்செல்லாம் எதுக்கு புறணமைச்சாங்க அப்படின்னா, கெசினோ ஆரம்பிக்கிறதுக்கு. கடலுக்குள்ளார வந்து இந்த பெரிய சூதாட்ட கப்பல் மாதிரி கோவா ஃபாரின் மாதிரி நிப்பாட்டிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து சின்ன சின்ன போட்டில் போய் பாண்டிச்சேரியில் இருக்க ஃபாரினர்ஸ், இங்கே இருக்க தொழிலதிபர்கள்லாம் போய் சூதாடுறதுக்காக பர்மிஷன் கேட்டாங்க. திமுக கொடுக்க முடியாதுன்றுச்சு. இப்போ இவங்க எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறதுனால தான் எல்லாத்துக்கிட்டையும் எடப்பாடிக்கிட்ட திரும்பி சேகர் ரெட்டி மணல் ஆள்றதுக்கும், மார்ட்டின் லாட்டரிக்கு திரும்பி லாட்டரி இங்கே தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கும், இந்த கெசினோ லைசன்ஸ் வாங்குறதெல்லாம் தான் எடப்பாடி ஓகே பண்ணி கொடுத்தது. பிரசாந்த் கிஷோர் வந்தால் தான் நான் வேலை செய்வேன், இந்த சுனிலை நம்பி நான் நாசமாக போயிட்டேன். சுனில் உருப்படாத ஒரு கேரக்டர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திமுகவுக்கு வேலை பார்த்துச்சு, திமுக உருப்படாமல் போனதுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்து தான் காப்பாற்றி விட்டாரு. எடப்பாடிக்கு வெற்றி நடை போடும் தமிழகமேனு சுனில் வேலை பார்த்தாரு, இபிஎஸ் தோத்து போயிட்டாரு. பாரத் ஜோடோ யாத்திரன்னு ராகுல் காந்தியை போய் அவன் சொல்ற மாதிரி ஒரு கடையாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். அதனால இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்தால் தான் காப்பாற்ற முடியும். பிரசாந்த் கிஷோர் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால இதுக்கு மேலே எந்த தேர்தல் வியூக பொறுப்பாளராக நான் வரமாட்டேன்னு சொன்னதை
மார்ட்டின் லாட்டரி பிரசாந்த் கிஷோர்கிட்ட அழுத்தம் கொடுத்து எனக்காக நீங்க வந்து எடப்பாடிக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் 500 கோடி ரூபா பணம் முன்தொகையாக பிரசாந்த் கிஷோருக்கு கைமாற்றப்பட்டது. இப்ப இந்த ரைடுகள்லாம் அதுக்குதான். எடப்பாடிக்கு இவங்க எல்லாமே இந்த இப்ப ரெட்டியார் ரீசெண்டா நடந்திருக்கு இந்த ஆமா விஷயம். அதுக்குதான் இப்ப மார்ட்டின் லாட்டரி வீட்டுல இன்னைக்கு பூந்தது. புரிதலுக்கே சொல்றேனே 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு 18 இடங்கள்ல ரைடு போச்சு, இன்க்ளூடிங் இளங்கோவன் சொல்லி அதிமுகவோட மாவட்ட செயலாளர். அவர் தான் வந்து சேலத்தோட மாவட்ட செயலாளர், எடப்பாடியோட நிழல் அவர் தான். அவருடைய கல்லூரி அவருடைய வீட்டுல எல்லாம் போச்சுல்ல, இது இவருடைய சோர்ஸ். அங்க அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நாள் நான் எந்த சூழ்நிலையும் சொல்லுகிறேன், பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு பாம்பாட்டி பழனிசாமி பத்திரிகையாளர் முன்னாடி இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தவர் நேற்றுக்கு ஒற்றை இலக்கோட யாராவது வந்தீங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன்பான்னு. என்ன அந்த ஒற்றை முடிவு என்ன தெரியுமா? அவர் தான் சிஎம் கேண்டிடேட். அண்ணாமலைக்கும் இவருக்கு ஏன் சண்டை வந்துச்சு? அவர் 26ல் நான் தான் சிஎம்னாரு. அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, என்ன சிஎம்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கன்ட்டாரு. கூடவே கூடாதுன்னு இப்போ வாங்கன்னு ஏன் சொல்லணும்? அப்புறம் அது பேசும் பொருள் ஆகுது. நேற்றுக்கு சும்மா இல்லாமல் அதிகாரப்பூர்வ சேனல்ல நான் தான் ஏற்கனவே விளக்கமாக சொன்னேன்ல, பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு. மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு நியூஸ் சேனல் ஒரு அறிக்கை போட்டாங்க. அதுக்கு தான் இப்போ காலையில் மார்ட்டின் லாட்டரி வீட்டுல எல்லாம் 15 இடத்துல ஏறினது. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.